வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்திருக்கிறது எஃப்எல் மீடியா அண்ட் நீங்க பார்த்திருக்க செக்மெண்ட் வாங்க சிரிக்கலாம். கம்னிரா பாவம் மூஞ்சே சரியில்லை. ரங்கா நீ போப்பா. சாவடிக்கிறான் சிரிக்க சிரிக்க அதேல அவனை நான் அடிக்கிறேன். அதேல ஸோ இதுவுமே நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கிறது தான். தமிழ் சினிமால வந்து ஒரு 1000 கோடி அடிக்கணும்னு. பட் நம்ம ஆளுங்கிட்ட என்ன பிரச்சனைனா, நல்ல கண்டென்ட்ஸ் நம்ம கிட்டயும் வருது. ஆனா நல்ல கண்டென்ட் எதுன்னு தெரியாம ஒதுக்கப்படுறது. ஸோ அதுதான் இங்க வருத்தக்கூடிய விஷயம். அதே மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ் வந்து மற்ற சினிமால வந்து அதை பாராட்ட தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இதுல வந்து ஏன் பாராட்ட தெரியல? மேபி அந்த நல்ல கண்டென்ட்டை அது போக்குல விட்டுருக்கணும். இல்ல அதோட ஒரிஜினல் வெர்ஷன்லயே பண்ணியிருந்தா நமக்கும் 1000 க்ரோஸ் ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ரீல் போலாம். இனிமேல அமைதியா இருந்தோம்னு இங்க சில சில்லற சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தா என்ன பரமசா மாடு இருக்குன்னு நினைச்சிட்டேங்க. பட் அந்த சைட்ல இருந்து ஒரு மாடு வந்து இடிச்சது நல்ல ஒரு இதுதான். வந்து அந்த மாடை இடிச்சதுக்கு கரெக்டா அது போட்டிருக்கேன். என்ன பரமசிவம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ரீல் போலாம். ஃபெயில்ட் இன் எக்ஸாம் டேட் வித் டாட்டர். இது நம்ம இருக்கு. ஸோ இது வந்து எல்லாருமே நடக்கிறது தான். பொண்ணுங்க ஃபெயில் ஆயிட்டாலோ இல்லை மார்க் கம்மி ஆயிட்டாலோ, பொண்ணுங்க முதல்ல ஃபெயில் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாமே 95 96 எடுத்துமே 4 மார்க் போச்சு 5 மார்க் போச்சு நல்ல கிளாஸ். ஃபெயில் ஆனாலும் சரி இதானாலும் சரி அரவணைச்சுப்பாங்க. பட் நம்ம என்னதான் முட்டி மோதி ஜஸ்ட் ஃபெயில் ஆகிருமோ அதுக்கு போட்டு தூக்கி போட்டு வெளுப்பானுங்க. இதுக்கு வந்து கண்டிப்பா நியாயம் வேணும். ஜஸ்டிஸ் ஃபார் மென். நம்ம பசங்க மட்டும் என்ன சும்மாவா? நம்மலாம் சும்மா தானே வச்சிருக்காங்க போல. நம்மளால என்ன பண்ண முடியும்? எதையும் மாற்ற முடியாது. இட்ஸ் கல்ச்சர். அப்படி கல்ச்சர் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. அடுத்த ரீல் போலாம். ப்ரோ கால் யூ அட் 2 AM and say thanks for everything. ஹலோ மச்சான், சொல்லு மச்சி. தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. நீ எனக்கு ஐயோ இது ரொம்ப மோசங்க. இவனுக்கு வந்து சாவுறவனுக்கு தனியா சாக மாட்டானுங்க. நமக்கு கால் பண்ணி நான் சாக போறேன் இது பண்ண போறேன் கால் பண்ணி எல்லாம் மெசேஜ் பண்ணி, அதுவும் அந்த காலையில மத்தியானம் ஏர்லி நைட்லாம் இல்ல மிட் நைட்ல தான் பண்ணுவானுங்க. இந்த விஷயம்லாம் அவனுக்கு எப்படி மிட் நைட்ல தான் தூக்கம் வரலன்னா வேற ஏதாவது படம் பாருங்க, பாட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி அழுவுறதுட்டு நான் சாக போறேன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இது பண்றதெல்லாம் ரொம்ப இது. ஏன்னா இது எனக்கு பல வாட்டி நடந்திருக்கு என் வாழ்க்கையில. அது நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு சாகுறான், சரி அவன் கூட பழகி இருக்கும், அந்த நாய் ஃபோன் பண்ணா பரவாயில்ல. இவன் கொடுப்பான், இவன் லவர் கிட்ட இவன் நம்பர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு மற்ற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லார்கிட்டையும் நம்பர் இருக்கும். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவனுக்கும் இவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து இவன் ஏதாவது முடிவு எடுக்க போறனால எனக்கு தான் கால் பண்ணுவானுங்க. எனக்கு என்ன என் தலையில என்ன இழிச்ச வாயின்னு எழுதியிருக்காடா அவங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கால் பண்ணி நான் சாக போறேன்றது மட்டும் என்கிட்ட சொல்வீங்க. அதுவே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்றீங்களா? உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆனா மட்டும் அந்த பிரச்சனை என்கிட்ட சொல்றீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சது என்கிட்ட சொல்லணும்லடா. அப்பதான் எவ்வளவு பண்ணிருக்க மச்சான். டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. தூங்கலே நீ தூங்கலாம் சொல்லு, ஒரு டீ போட்டு வருவோம் போயிட்டு. உங்க தான் மச்சான் போறேன். ஆனா எந்திருக்குனாதான் தெரியல. எந்திரிச்சா கண்டிப்பா போய் டீ போடலாம் மச்சான். ஹலோ சரா நான் வைக்கிறேன்டா. டேய் ஹலோ ஹலோ. டேய் மச்சான், டேய் செத்துட்டியா? சரியா ஏடா செத்து போயிட்டேன். இவன் பொருள் மொத்தம் நமக்கு தான். ஐபோனு, கார் சாவி, செயின், மோதிரம் எல்லாமே இருக்கு. டிஷர்ட் வேற எல்லாமே எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அவன் சாக மாட்டான்னு நினைக்கிறேன். சாரி மாமா. அதுதான் அவன் சாகலைங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான். Rest in peace. நம்ம சாகுற முன்னாடி நம்மள வர இது பண்றது முன்னாடி அவன் சாகவே மாட்டானுங்க. நம்மளாதான் கொலை பண்ணணும். சாவலி கொலை பண்ணுமோ. அடுத்த ரீல்
அடப்பாவி. கரெக்டா அந்த டிவைடர்ல போய் தான் ஏத்திருக்கான். டிவைடர் கொஞ்சம் மேடு மாதிரி ஏத்துற மாதிரி இருந்தனால தப்பிச்சாரு அண்ணன். இல்லன்னா அவ்வளவுதான். உனக்கு நல்ல வேலை கரெக்டா அந்த சைடு ஒரு வேன் வந்துச்சு. அங்க லேண்ட் பண்ணி தான் உயிரை சேஃப் கார்ட் பண்ணிங்க. அவன் பாருங்க கேஷுவலா வந்து வண்டி எடுத்துப்பாங்க. அது மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி. அடுத்த ரீல் போலாம். தமிழா சென்னை மெரினா கடற்கரை. கோலி முடிஞ்சது. சகோ தமிழா தமிழா Full ஹிந்திக்காரன் தான் வரானுங்க. அடப்பாவிங்களா. தமிழ் ஆமா இது இப்ப கொஞ்ச நாளா இதுவும் பரவிட்டே இருக்கு. நிறைய இடத்துல மெரினா கடற்கரையிலே இவ்வளவு பேர், முக்காவாசி பேர் இந்திக்காரங்க இருந்தாங்கன்னா அப்ப ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க. சிந்திக்க வேண்டும் மக்களே, சிந்திச்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. நம்ம இடத்த நம்ம தான் காக்கணும். நம்ம எதுவும் பாலிடிக்ஸ் பேசிடக்கூடாது. அது வேற இது பண்ணுவாங்க. அடுத்த ரீல் பண்ணலாம். யாருண்ணா மதன் 9 10ன்ட்டு அவன் 9ஆ இருந்தா என்ன 10ஆ இருந்தா இப்பெல்லாம் இருந்தா நம்ம சிட்டி எப்படி ஸ்மார்ட் சிட்டியா மாறும். நம்ம சிட்டி ஒரு அளவுக்கு ஆகும். இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி தற்கொலை நாய்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு மைலுக்கு ஆகும். போன வீடுல திருவிழத்தை உடச்சிடாங்க சொன்னேன். இங்க வந்து பார்த்தா இங்க வியூ ஓட்டாச்சு சூட்டி ஒரு கோட்டையா இருக்கு. வீடியோ ஃபுல்லா கலட்டி படுக்க வச்சுட்டாங்க. ஆமா வாங்கலாம் உங்களை வச்சு ஒரு அளவுக்கு ஆகும். கரெக்ட் தான். இது என்ன சொல்ல, நம்ம ஊர்லயே சில இடம் தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்த மாதிரி கிறுக்கி வைக்கிறது பண்ணி இது பண்றதெல்லாம் ரொம்ப பேடான இது. அப்புறம் அந்த இடத்த பாக்குறதுக்கான அழகே போயிடும். இவங்க பாட்டு இவனுங்க பேர் ஏதோ இவனுங்க சாதிச்சு கிழிச்ச மாதிரி அங்க வந்து பேர் எழுதி வச்சுட்டு போறானுங்க. அது ஏன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும். போலீஸ் கவர்மெண்ட்ஸ் யாராவது அந்த அந்த மாதிரி இடத்துக்கு சிசிடிவி வைங்க. எவன்லாம் பண்றானோ அவனெல்லாம் கூட்டிட்டு வந்து அதே இடத்துல தொலைச்சோ கிளீன் பண்ண வச்சோ இல்லை அதுக்கு செலவு பண்ண வைக்கிற அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுங்க. அப்பதான் இவங்கெல்லாம் திருதுவானுங்க. ஓகே, அடுத்த ரீல் போலாம். I made that scene inspired from Basu. Mohanlal is my favorite actor in the world. Christopher Nolan. அடாங்கோ பாவீங்களா. அந்த படம் எங்க இருக்கு? இந்த படம் இன்டர்ஸ்டெல்லர் 2025 போட்டிருக்கானே. எனக்கு அதுதான் மனசு ஆறவே மாட்டேங்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் செட்ல பண்ணது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன், கேவலமான அனிமேஷன் பண்ணது. எப்படா இது ரெண்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுறேன். ஓ மை காட். சோ அடுத்த ரீல் போலாம். When you are about to post a reel but the client wants some changes. இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஏன்னா நானும் ஒரு கம்பெனில இந்த மாதிரி ரீல்ஸ் எடிட்டிங் போட்டோ எடிட்டிங்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வந்து இதான் பண்ணுவானுங்க. லாஸ்ட் நிமிஷத்துல வந்து கரெக்ஷன் இதெல்லாம் சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இருங்க பார்ப்போம். 9, 8, 7. இப்படிதான் பண்ணுவானுங்க. It's the sponsor. Data shows we need to make the மறுபடியும் ஒரு logo கரெக்ஷன் bigger. இருக்குன்னு நினைக்கிறேன். Thanks Mission Control, we are ready again. 9, 8, 7, 6. It's the sponsors again. Data shows மாத்திக்கிட்டே millennials don't like இருக்கணும் the கடைசி color. வரைக்கும். And we need a hashtag. 10, 9, 8, 7. Search data shows இப்படிதான் mouse is no longer trending. திணிக்க முடியாத கண்டென்ட்டை தான் பண்ணுன்னு சொல்லி நம்மள திணிப்பானுங்க client. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரண்ட் போச்சு. Sorry, guys. They burnt up their budget. We have to push the launch to Q4. சரியான ஒரு இது. பிடிச்சது நான் தான். Five lakhs எனக்கு கொடுங்க. கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கானுங்க. என்ன இதுன்னு சூப்பரா இருந்துச்சு இந்த ரீல். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மீண்டும் ஒரு நல்ல செக்மெண்ட்ல நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மூவி சஜஸ்ட் பண்ணாலோ இல்லை ரீல்ஸ் ஏதாவது இருந்தாலும் டேக் பண்ணி விடுங்க நம்ம பேஜை. நன்றி, வணக்கம்.